ஆமா, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. சமீர், உன் சித்தப்பா எங்க? சுரேஷ் எங்க? அவர் மகேஷ் சித்தப்பாட்ட இருக்காரு. அங்க என்ன பண்றாரு? அவரை பாத்துக்கிறாரு. அத நான் இதோ வந்துடுறேன். சரிம்மா. அவன் வந்ததுல இருந்து அங்கேயே உட்கார்ந்திருக்கான். என்னது இது? பிருத்வி, அம்மா அம்மா, எப்படியாவது கிருத்திகாவை என் பின்னாடி வர வேண்டாம பாத்துக்கோங்க. ஏன்னா நான் ஷர்லினை பார்க்க போறேன். பிருத்வி, அம்மா, எனக்கும் கிருத்திகாக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பாக்குறீங்களா? இல்ல ப்ளீஸ் அவளை என் பின்னாடி வர விடாம பாத்துக்கோங்க. என்ன? ஓகே பிருத்வி, அது கிருத்திகா வாயே, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். நாள் முழுக்க நீ பிருத்வியோட தானே வாழ போற. வா, கொஞ்ச நேரம் நீ என் கூடயே இரு. வா, எங்க சொந்தக்காரங்க கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துறேன். உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? உனக்கே தெரியும்ல, ரிஷப் திரும்ப வந்துட்டாரு. நீங்க என்ன ஏன் ரூம்லயே பாக்கணும்னு கூப்பிடுற. நீ கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிட்டு அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவ. ஆனா ஏன் கல்யாணம் ஒரு ப்ராப்ளம் வந்துரும். உனக்கு அவ்வளவு பெரிய ப்ராப்ளம்னா வெளியே பேசினாலும் எதுக்கு ஏன் ரூம்ல? நான் சொல்றதை கேளு. என்கிட்ட சுத்தமா டைம் இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது நாம 2 பேரும் பெரிய சிக்கல்ல மாட்ட போறோம். ஐ திங்க் கண்டிப்பா ஷர்லின் ரெடி ஆயிருப்பா. போய் அவளை பார்த்துட்டு வரலாம். என்ன ப்ராப்ளம்? அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். நம்ம பெரிய ப்ராப்ளத்துல மாட்ட போறோம். என்னால ஃபீல் பண்ண முடியுது, சென்ஸ் பண்ண முடியுது. அது இன்ட்யூஷன். என்ன பெரிய ப்ராப்ளம்? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டியா? ஏன் இப்ப சுத்தி வளைச்சு பேசுற? சொல்லு, என்ன ப்ராப்ளம்? என்ன ஃபீல் ஆகுது? அந்த ப்ராப்ளம் உடைய பேரு வாயாடி ஸ்ருதி. அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. இருந்தாலும் பேபி, அப்படி இருந்தும் அவ என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா, சந்தோஷமா இருந்தா. அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்டிப்பா ஏதோ குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம் பிருத்வி? அந்த வாயாடி ஸ்ருதியோட மனசுல அவ எப்படி என்ன பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்டான்னு தெரியுமா? ஐ அம் டேம் ஷூர் அவ ஏதோ செய்ய போறா. அவ கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்மளுடைய பிளானிங்க ஃபெயில் ஆக்குறதுக்காக. பேபி, நான் சொல்லட்டுமா? எனக்கும் பிரீத்தாக்கும் கல்யாணம் ஆகும் போது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் நினைச்சாங்க நான் ரொம்ப நல்ல பையன். பிரீத்தாக்கும் நான் நல்லவன் தான் தோணுச்சு. பிரீத்தாவுடைய மாம் ஷர்லா ஆண்டிக்கும் நான் நல்ல பையன் தான் தோணுச்சு. ஆனா இந்த வாயாடி ஸ்ருதி, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பிடிக்காது. ஆனா இன்னைக்கு அவ என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா, சந்தோஷமா இருந்தா. அவ என்ன பார்த்து ஏன் சிரிக்கணும், ஏன் சந்தோஷமா இருக்கணும்? சொல்லு, அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? என்னவா இருக்கும்? நான் உன் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பறிக்க போறேன்னு அர்த்தம். அதை நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு போனா. ஆனா பிருத்வி, ஸ்ருதியோட மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுதான் எனக்கும் புரியல பேபி. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். எனக்கு யாராவது எதிரி இருந்தா, அந்த எதிரி சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சா, நான் அவனுடைய சந்தோஷத்தையும் சிரிப்பையும் எப்படி பறிக்கலான்னு தான் கண்டிப்பா யோசிப்பேன். இப்போ இததான் அந்த வாயாடி ஸ்ருதி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுடைய எதிரிக்கு அவ முயற்சி பண்றதெல்லாம் எப்படி ஆகிட்டு இருக்கு. என் சிரிப்பு, என் சந்தோஷத்தை பறிக்கணும்னு தான் நினைக்கிறா. ஆனா அவ என்ன பண்ணுவான்னு தான் புரியல. உன்னை லூத்ராஸோட வாழ்க்கையை விட்டு லைஃப் டைம் வெளியே அனுப்பிடலாம், ரைட்? ரைட் பேபி. அப்படி பண்றதுக்கு அவ என்ன பண்ணுவா, என்ன செய்வா? உன் உண்மையான முகத்தை எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படுத்துவா. ஏதாவது ஒண்ணு பண்ணி உன்னை நீயே காப்பாத்திக்க முடியாத அளவுக்கு பண்ணுவா. சம்திங் ரியலி பிக். இல்ல, அப்படி நடக்க கூடாது. இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அப்படி நடக்க கூடாது. ஏன்னா அப்படி நடந்தா நாம பழி வாங்குறது ஃபெயில் ஆயிடுமே. அதுக்கப்புறம் இந்த உருப்படாத பிசினஸ் மேன நடுத்தெருவுக்கு கொண்டு வர முடியாது. ரிஷப் லோத்ரா நமக்கு பண்ணது இருக்கே. எனக்கு பண்ணது பிருத்வி, நீ கவலைப்படாத. நாம ரிஷப நிச்சயமா அழிச்சிடலாம். நான் உனக்கு துணையா இருக்கேன். நான் தோக்க கூடாது. இல்ல, இந்த பிருத்வி தோக்கவே கூடாது. எனக்கு தோல்வி சுத்தமா பிடிக்காது. நான் அதை தாங்கிக்கவே மாட்டேன். நான் தோக்க விரும்பல. நான் தோக்க கூடாது. என்ன ஆனாலும் நான் தோக்க கூடாது. என்னால அந்த தோல்வியை தாங்க முடியாது. நான் தோக்க மாட்டேன். என்னால தோக்க முடியாது. நான் தோக்கவே மாட்டேன். சரி, நீ தோக்க மாட்டேன். ஷர்லின்,
இங்க இங்க என்ன நடக்குது? வாவ், இட்ஸ் அமேசிங். இந்த ஆதாரம் நமக்கே முன்னாடியே கிடைக்கல. அது வந்து சமீர், என்ன ஸ்ருதி, என்ன ஏமாத்த போறேன்னு நினைச்சேன், ஆனா ஏமாத்திட்டல. நான் என்ன ஏமாத்தினேன்? இவ்வளவு பெரிய பிரேக்கிங் நியூஸை நீ தனியாவே அன்னிக்கிட்ட சொல்லிட்டியே. ஐயோ, நான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்றது, நீ வரலன்னா நான் என்ன பண்றது? அந்த பிருத்வி வேற என்ன ரொம்ப மண்டக்காய வச்சா. ஐ மீன், நான் அவனால மண்டக்காயல, நான் தான் அவனை வெறுப்பேத்திட்டு இருந்தேன். ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? எக்ஸைட்மெண்ட்ல நான் அவனுக்கு எதிராக ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு அவன்கிட்டயே சொல்லிட்டேன். இல்ல இல்ல, நீங்க தப்பா நினைக்காதீங்க. என்ன ஆதாரம்லாம் நான் சொல்லல. அவனுக்கு எதிராக நம்ம கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்ன, அவ்வளவுதான். அக்கா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவனோட முகம் பார்க்கணுமே, அப்படியே வெளுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னா, அவனை பத்தி நம்ம கிட்ட இந்த ஆதாரம் இருக்குல்ல, இதுதான் அவனோட முகத்தெரிய கிழிக்கிற ஒரே ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. மத்த எல்லா ஆதாரத்தையும் தான் அவன் அழிச்சிட்டானே. என்னாச்சு நீ? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இந்த ஒரு ஆதாரத்தால நம்மளால கிருத்திகாவை அந்த பிருத்வி கிட்ட இருந்து கண்டிப்பா காப்பாற்ற முடியும். பிருத்வி, உன்னோட இந்த கேவலமான நோக்கத்துல உன்னை நாங்க வெற்றி அடையவே விட மாட்டோம். இங்க என்ன நடக்குதுன்னு நான் கேட்டேன். கதவை மூடிட்டு நீங்க 2 பேரும் ஹக் பண்றீங்க. I just can't believe this. கிருத்திகா, கிருத்திகா. அத்த ப்ளீஸ் கிருத்திகாவை கூப்பிடாதீங்க ப்ளீஸ். நான் Shut up. கிருத்திகா மட்டும் இல்ல, நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். நான் ரிஷப்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். உங்க மனசுல அப்படி என்னதான் இருக்கு? இல்ல அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. எனக்கு கண்ணு இல்லையா? எனக்கு கண்ணு ஒழுங்கா தெரியாதா? நான் என் கண்ணால பாத்திருக்கேன். கதவை மூடிட்டு நீங்க 2 பேரும் ஹக் பண்ணிருக்கீங்க. நான் உன்னை ஒரு நல்ல பையனா நினைச்ச பிருத்வி. உன்கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆனா எங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை மொத்தமா போயிடுச்சு. நீ ஒரு நல்ல பையன் இல்ல. நீ என்னோட மகளுக்கு தகுதியானவன் இல்ல. ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. இந்த கல்யாணத்தை என்னால நடத்த முடியும்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடியும். இல்ல என்ன நினைச்ச? நீ என்ன நினைச்ச சொல்லு. நீங்களா கல்யாணம் பண்ணிட்டு என் மகளை கூட்டிட்டு வந்தா நான் உன்னை ஏத்துப்பேன்னு நினைச்சியா? இந்த குடும்பத்துல மறுபடியும் நீ என்ட்ரி கொடுக்கலான்னு நினைச்சியா? உன் மனசுல என்னதான் இருக்கு? முதல் விஷயம் என்னன்னா பிருத்வி, இந்த மாதிரி கல்யாணத்தை நான் நம்பவே மாட்டேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற கல்யாணம் தான் உண்மையான கல்யாணம். சொந்தக்காரங்க முன்னாடி கல்யாணம் நடக்கணும், அதுவும் முறையோட நடக்கணும். சோ இது வரைக்கும் உனக்கும் கிருத்திகாக்கும் கல்யாணம் நடக்கல. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கும் என் மகளுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா கூட நான் அந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்துவேன். நான் என்னோட மகளை உன்ன மாதிரி ஒரு பையனோட கண்டிப்பா வாழ விட மாட்டேன். ஓ காட், என்ன ஆனாலும் சரி உன்னை நான் விட மாட்டேன் பிருத்வி. நல்லா கேட்டுக்கோ, உனக்கும் என்னோட மகளுக்கும் கல்யாணம் ஆகாது. அத்த அத்த கரீனாத்த, இல்ல, கிருத்திகாக்கு எனக்கு நடக்க போற கல்யாணம் நிக்க கூடாது. ஏன்னா நான் பழிவாங்க எனக்கு கிடைச்ச கடைசி பகடக்காயாவதான். நீ நாங்க 2 பேரும் ஹக் பண்றத பார்த்துட்ட. இதுக்காக போய் நான் என் கனவை கடைச்சிக்க கூடாது. பழி வாங்காம விட மாட்டேன். காதலுக்காக ஒருத்தருடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, போகட்டும். இன்னைக்கு நீ உன்னுடைய மரணத்தை நீயே இன்வைட் பண்ணிக்கிட்ட, எங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்து. சோ ஐம் சாரி அத்த. செத்துதான் ஆகணும், நீ செத்துதான் ஆகணும். ஆமா, இந்த மரண செய்தி எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா கிருத்திகாவோட என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம், ஏன்னா இப்பவே தெரிஞ்சா என் என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடும். இல்ல அத்த,
கேன்சல் ஆக போறது உங்களுடைய மூச்சு தான். ரிஷப்க்கு எதுக்காக போன் போக மாட்டேங்குதா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ஷரண், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. இது கல்யாண விட நீ பிருத்வி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீ தண்ணி குடி, இட்ஸ் ஓகே. இந்தா குடி, இட்ஸ் ஓகே. ஆண்டி, நான் இவரை பார்த்தப்போ இவரு ரொம்ப பயந்து போயிருந்தாரு. ரொம்ப பயந்ததால தான் நாங்க இங்க இவரை கூட்டிட்டு வந்தோம். இன்ஃபேக்ட் ரொம்ப அழுதுட்டு இருந்தாரு. கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அது நான் எடுத்து சொன்னேன். கிருத்திகா இவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றா, அதோட அவ ரொம்ப நல்ல பொண்ணு, நான் லைஃப்ல ரொம்ப தப்பு பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கும் நான் சொல்லி புரிய வச்சேன். அது எல்லாரும் செய்யறது தானே. சோ இட்ஸ் ஓகே கைஸ். ஐ திங்க் சொல்லிடலாம். கிருத்திகாவோட மாம் தானே. ஆக்சுவலி ஆண்டி, பிருத்வி ரொம்ப பயந்து போயிருக்காரு. ஏன்னா கிருத்திகா, ஐ மீன், அவர் என்ன சொன்னார்னா, பிரீதாவோட டைம்ல அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாரா. ஏன்னா பிரீதாவுடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஏழை, ஆனா கிருத்திகா ரொம்ப ரிச். சோ லூத்ரா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்னொன்னு சொன்னாரு. வேற என்ன சொன்னீங்க? அது வேற ஒண்ணு இல்லாத, மாயிரா சொன்னது உண்மைதான். நான் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப ரிச்சான ஆளுங்க, ஹை ஸ்டேட்டஸ்காரங்க. சோ என் ஸ்டேட்டஸ் உங்களோட மேட்ச் ஆகல. அதான் நானும் வெல் டு டு ஃபேமிலி தான். ஆனா உங்க அளவுக்கு இல்லையே, உங்க அளவுக்கு பணக்காரன் இல்ல. அதனாலதான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு மூலையில நான் கிருத்திகாக்கு லாய்க்கு இல்லைன்னு தோணுச்சு. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீ என்னோட மக கிருத்திகாக்கு தகுதி இல்லாதவன்னு நினைச்சிட்டு இருக்கல. சரி, ஓகே, நான் இப்பவே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். அத்தை அத்தை, ஒன் செகண்ட். அதாவது தோணுச்சு, ஆனா இப்போ அப்படி தோணல. இப்போ ஐம் ஓகே. இப்போ நர்வஸாவும் இல்ல. இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ரொம்ப நல்ல பையன். அண்ட் ஃபியூச்சர்ல இன்னும் ரொம்ப நல்லவன் ஆயிடுவேன். அதுவும் கிருத்திகாக்காக மட்டும்தான். நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்றேன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் கிருத்திகாவை எப்பவும் சந்தோஷமா வச்சுப்பேன். அவளை வாழ்க்கையில எப்பவும் ஹாப்பியா தான் வச்சுப்பேன். அவளை ரொம்ப கேரிங்கா பாத்துப்பேன். ட்ரஸ்ட் மீ, ஐ எம் ஆல்வேஸ். தேங்க்யூ மாயிரா. நீ வந்து எங்களை காப்பாத்திட்ட. நான் வராம இருப்பேனா? நம்ம தான் ஒரு டீம் ஆச்சு, ரைட்? எஸ். இன்னும் ஆபத்து தீரல. ஐம் டேம் ஷூர் அந்த வாயடை சுத்தி எனக்கு எதிரா பிளானிங் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு எதிரா ஏதோ ஒரு ஆதாரம் அவகிட்ட இருக்கு. அவ சக்சஸ்ஃபுல் ஆயிட்டானா நான் ஃபெயில் ஆயிடுவேன். நீ அதை பத்தி கவலையப்படாத. ஸ்ருதியை நான் பாத்துக்கிறேன். இங்க 2 பேர்கிட்ட விட்டுரு. அத நாங்க பாத்துக்கிறோம். நீ இப்போ ஃபோக்கஸ் பண்ணி கிருத்திகா கூட என்கேஜ்மெண்ட்ட முடி. நீ பண்ண மாஸ் வெட்டிங் இருக்கே, ட்ரஸ்ட் மீ, லூத்ரா ஃபேமிலி இந்த மாதிரி எப்பவும் எந்த வெட்டிங்கையும் ஒத்துக்க மாட்டாங்க. சோ ப்ளீஸ் சொசைட்டிக்கு முன்னாடி போய் என்கேஜ்மெண்ட்டை இப்ப பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் தான் நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். புரியுதா? தேங்க்ஸ் a lot. ஐ நோ, கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்க கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவாங்க தான். ஆனா எனக்கு பிருத்விய பத்தி தெரிஞ்ச வரைக்கும் அவன் மத்தவங்கள தானே எப்பவுமே நர்வஸ் ஆகுவான். அவனே எப்பவுமே நர்வஸ் ஆக மாட்டானே. நான் கண்டிப்பா கிருத்திகா கிட்ட போய் இத பத்தி பேசி ஆகணும். ஒரு நிமிஷம். என்னாச்சு? நீங்க 2 பேரும் பிருத்வி வீட்டுக்கு போனப்போ யாராவது உங்களை பார்த்தாங்களா என்ன? ஆமா பார்த்தாங்களே. என்ன யார் பார்த்தது? காட் பார்த்தால. அந்த காட்
ஐயோ அந்த காடு ஒண்ணு பார்க்கல. உன் உருவத்துல இருந்து அந்த பிருத்வியை தான் நீ பார்த்தான். என்ன மறந்துட்டியா? நீ தானே சொன்ன முகத்துல சேவிங் கிரீம் போட்டு போனா அடையாளம் தெரியாதுன்னு. போனப்ப கார்டு ரூம்க்கு வந்தால. ஆனா நீ பிருத்வியா தானே போன, சமீரா ஒண்ணு போகலல்ல. சரி இரு ஒரு நிமிஷம். பேசும்போதே தெரியுது ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு. அட கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, மாட்னீங்களா இல்லையா? ஐயோ அட, ஆமா. இல்லக்கா, நான் சொல்றேன் ஆரம்பத்துல இருந்து என்னாச்சு நானே சொல்றேன். நான் விண்டோ ஜன்னல் பக்கமா உள்ள நுழைஞ்சேன். அங்க யாரோ உள்ள இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இவன் தான் இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவன் திடீர்னு கத்தி எடுத்துட்டு என் பின்னாடி வந்தான். எனிவே நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த பெட்ரூம்குள்ள நுழைஞ்சோம். அப்படி பார்த்தா அந்த கார்டுக்கு இவன் பிருத்வி இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஐயோ அக்கா, அவனுக்கு தெரியல, நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. ஒரு நிமிஷம் ஸ்ருதி, நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, ஆமா. அத வச்சு பாக்கும்போது இவன் பிருத்வி இல்லங்கிற விஷயம் அந்த கார்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு விதத்துல பிருத்வியோட வீட்டுக்கும் போனீங்க, அவன் பெட்ரூமுக்கு போனீங்க. உங்களுக்கு அங்க நிறைய போட்டோஸ் ஆல்பம்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா ஆல்பம்குள்ள எந்த போட்டோகிராஃப்ஸும் இல்ல. யாருமே ஆல்பமா காலியெல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க. இது எல்லாமே ரொம்ப ப்ரீ பிளான்ட் சினாரியோ மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம என்ன சொன்னீங்க, அந்த செக்யூரிட்டி கார்டு, வீட்டோட செக்யூரிட்டி கார்டு ரூம் வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா, உங்ககிட்ட பேசியிருக்கான். வீட்டோட செக்யூரிட்டி கார்டெல்லாம் பெட்ரூம்குள்ள வரதுக்கே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. என்னைக்காவது இந்த வீட்டோட செக்யூரிட்டிய பெட்ரூம்குள்ள பாத்திருக்கீங்களா என்ன? இல்ல. until or unless வீட்டோட ஓனர் அவங்க கிட்ட சொல்லிருந்தா மட்டும்தான் வருவாங்க. அப்படின்னா சமீர் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதுமே கார்ட் சமீரை பிடிக்காத மாதிரி பிரிட்டன் பண்ணிருக்கான். ஆனா அவன் இவனை கண்டுபிடிச்சிருக்கான். அப்புறம் பிருத்விக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிருக்கான். அப்புறம் பிருத்வி சொன்னதாலதான் அவன் உங்களை உள்ளேயும் போக விட்டுருக்கான். அப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே அவன் பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்கான். ஒருவேளை அதனால என்ன இப்போ? அதான் அந்த கார்டு பிருத்விக்கு கால் பண்ணாலும் நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு தான் ஆதாரம் கிடைச்சிருச்சுல. நமக்கு தேவை பிருத்விக்கு எதிரான ஆதாரம், அது இப்போ இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன்க்கா, கரீனா மேம் மட்டும் இந்த ஆதாரத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமா அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. கிருத்திகாவும் இதுல இருந்து தப்பிச்சுக்குவா. பிருத்வி இந்த வீட்டுக்கு நோக்கத்தோட தான் வந்திருக்காங்கன்னு தெரியும். அந்நிய ஸ்ருதி சொல்றது ரொம்ப கரெக்ட். இந்த ஆதாரத்தை கருணாத்த கிட்ட காட்டும்போது பிருத்திவி நிலைமை ரொம்ப டைட் ஆயிடும். அவனுக்கு பேச்சு வராது, அவனால எதுவுமே பண்ண முடியாது. கர்ணனாக்கு இது தெரிஞ்சது இன்னும் ஜாலியா இருக்கும். கர்ணனா ஏற்கனவே கோவமா இருக்காரு, இத பார்த்தா இன்னும் கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் பிருத்திவியை தொலைச்சு எடுத்துருவாரு. அவனை செம்மையை அடிச்சு அவன் கையை காலு மூஞ்சி எல்லாத்தையும் உடைச்சிருவாரு. யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் ரிஷபண்ணா பேச்ச கூட ரிஷபண்ணா கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் 3 பேர் செம்மையை அடிச்சு அவன் எலும்பெல்லாம் உடைச்சு அப்படியே எண்ணிர வேண்டியதுதான். ஆனா ஒரு டென்ஷன் யா, என்ன போலீஸ் இங்க பிருத்வியை அரெஸ்ட் பண்ண வரும்ல, அந்த பிருத்வி நிலைமையை பார்த்து நாம மாட்டிக்க கூடாது. அட நீ என்ன பைத்தியமா? அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது. நீ ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுற? நான் சொல்றத கேளு. நம்ம கூடிய சீக்கிரம் கரீனா மேம் கிட்ட இந்த ஆதாரத்தை காட்டியே ஆகணும். இப்ப கூட காட்டலாம். நோ, கரெக்டா சொன்ன. You're looking fantastic. Thank you so much அம்மா. 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, எனக்கு செம ஜாலியா இருக்கு, செம சந்தோஷமா இருக்கேன். ஓ அங்க இருக்கு. அம்மா என்ன யோசிக்கிறீங்க? என்னாச்சு? அது உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சம்மா. உனக்கு பிருத்வி கிட்ட என்ன பிடிச்சதா? ஒரு குவாலிட்டி இருந்தாருன்னு சொல்றதுக்கு எனக்கு பிருத்வியே பிடிச்சிருக்கு. இங்க பாருமா, அதெல்லாம் ஓகே தான். ஐ மீன் நீ என்கிட்ட அந்த இன்சிடென்ட பத்தி முன்னாடியே சொல்லிட்ட. பிருத்வி எப்படி தன்னோட உயிரை பத்தி யோசிக்காம உன்னை காப்பாத்தினான்னு சொன்ன. ஆனா இருந்தாலும் பிருத்வி கிட்ட அப்படி என்ன இருக்கு? அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க எப்பவும் என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டே இருப்பீங்க, ஒரு பொண்ணுக்கு அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், மானம் எல்லாமே ரொம்ப முக்கியம்னு சொல்லுவீங்க. அம்மா அந்த மரியாதைய அக்ஷய் எனக்கு என்னைக்குமே தந்ததில்ல. அவர் என்ன பண்ணாரு? மண்டபத்திலே விட்டுட்டு போயிட்டாரு. என்னோட காதலை மதிக்கல, என்னோட உணர்வு அவர் மதிக்கல, எல்லாத்தையும் கேலி கூத்து ஆக்கிட்டு போயிட்டாருமா. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினாரு என் குடும்பத்தையும் என்னையும். பிருத்வி அம்மா, பிருத்வி எனக்கான ரெஸ்பெக்ட் அவர் தந்தாரு. அம்மா அவர் என்ன மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணல, என்னோட சாய்ஸை ரெஸ்பெக்ட் பண்றாரு, என்னோட விஷய ரெஸ்பெக்ட் பண்றாரு. அவர் ரொம்ப நல்லவருமா. இன்ஃபேக்ட் அம்மா, எங்களோட ராத்திரி அன்னைக்கு கூட பிருத்வி என்ன பிரஷரைஸ் பண்ணவே கிடையாது தெரியுமா? நான் உன் ஹஸ்பண்ட்னு உரிமை கூட கொண்டாடல.
என்ன ஒரு ஃப்ரெண்டா அவரு புரிஞ்சுக்கிட்டாரு தெரியுமா? என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாரு, என் ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணாரு, அவர் முழுசா என்னைய ரெஸ்பெக்ட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் அவரு என்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியுமா? எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் எந்த மாதிரி நிலைமையில எங்க கல்யாணம் நடந்ததோ அந்த மாதிரி கல்யாணத்தை ஒரு பொண்ணு விரும்ப மாட்டா. அண்ட் எனக்கு எல்லாம் தெரியும் மாம். அவர் என்ன சப்போர்ட் பண்றாரு, என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு, அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் என் மனசு சொல்லுது, பிருத்வியை விட ஒரு நல்லவர் எனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஹி இஸ் த ஒன் ஃபார் மீ மா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட மக பிருத்விய ரொம்ப அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறது அவ்வளோ சாதாரண விஷயமா இருக்காது. கிருத்திகா, நீ என்னோட ஒரே மகம்மா. நீ என்னோட வாழ்க்கை. உன் மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். என் கண்ணை மூடிட்டு உனக்கும் பிருத்விக்கும் என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதனால ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே பிருத்விய பத்தி நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாகணும். அவனோட உண்மை என்ன, அவனோட உண்மையான முகம் என்ன, அவன் யாருன்னு தெரிஞ்சாகணும். அவனை பத்தி தெரிஞ்சுக்காம எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன்.